எங்கள் நாடகத்தின் தலைப்பு கர்ணன். சூரிய பகவானுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்த மூத்த மகனே கர்ணன். சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் குந்தி தேவி கர்ணனை ஒரு பேழையில் வைத்து ஆற்றில் விட்டுவிட்டார். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக துரியோதனிடம் கர்ணன் நட்பு கொள்ள நேரிட்டது. கர்ணனை பாரத போரில் வஞ்சிக்கும் காட்சிகளே எங்கள் கதையின் கரு. வில்வித்தை அரங்கேற்ற நிகழ்வில் துரோணாச்சாரியார் கர்ணனை அவமதிக்கும் காட்சி இதோ. அர்ஜுனனே, என்னால் சிறந்த வீரனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. என் நண்பர் கர்ணனே சிறந்த வீரன். இதை மறுக்கவோ மாற்றவோ முடியாது. அர்ஜுனா, நீ என்னுடன் போட்டிக்கு வந்து பார். என்னுடைய நாகாஸ்திரத்தை வென்று பார். பலே கர்ணா, பலே, நீயே வீரன். கர்ணா, நீ குலம் தெரியாதவன். தேரோட்டின் மகன். சத்தியம் இல்லையே. இந்த போட்டிக்கு நீ தகுதியற்றவன். சத்தியனிடம் போட்டி போடும் தகுதி இன்னொரு சத்திற்கு தான் உண்டு. சபாஷ் மகிழ்ச்சி, சபாஷ். பிறப்பை கொண்டு ஒருவரின் திறமையை கணிப்பது அத்தர்மம், அநியாயம். தாயே, இதோ இப்போதே என் நண்பன் கர்ணனை அவங்க நாட்டு மன்னனாக முடிசூட்டுகிறேன். இன்னையிலிருந்து அவன் அரசன், சத்திரியன். துரோணாச்சாரியாரே, இது நம் ராஜ பரம்பரைக்கே இருக்கு. வாருங்கள் செல்லலாம். என் மானம் காத்த தெய்வமே, இன்றையிலிருந்தே என் உயிர் இருக்கும் வரை உன் உயிர் இருக்கும். என் உயிர் போன பிறகுதான் உன் உயிர் போக முடியும். இது சத்தியம். ஒரு நாள் கர்ணனை சந்திக்க விண்ணுலக அதிபதி தேவேந்திரன் மாறு வேடத்தில் கர்ணனின் உடலோடு ஒட்டியிருந்த கவசத்தையும் செவியோடு சேர்ந்த குண்டலங்களையும் கவர்ந்து செல்ல கர்ணனின் அரண்மனைக்கு வருகின்றான். கர்ணா, வந்திருப்பவன் யாசகன் அல்ல, அவன் இந்திரன். உன்னிடம் உள்ள கவச குண்டலங்களை கவரவே அவன் வந்துள்ளான். அவை உன் பிறப்புடன் கூடியவை. அதை யாசகம் செய்வது உன் உயிருக்கே ஆபத்து. கொடுத்து விடாதே கர்ணா, கொடுத்து விடாதே. ஐயா, கொடை வல்லரே, தர்ம தேவனே,
கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான், பொருள் கொடுப்பான். நான் சொல்லுங்கள், யோசிக்க வந்துள்ளேன். இந்த தள்ளாத வயதில் ஒரு பேராசை. என்னிடம் எல்லா செல்வங்களும் உள்ளது, ஒன்றை தவிர. அது உன்னிடம் உள்ள கவச குண்டலங்கள் தான். தருவாயா? தன் உயிரே போனாலும் கர்ணன் தன்னிடம் உள்ளதை ஒருபோதும் இல்லை என்று சொல்ல மாட்டான். தள்ளான வயது, ஆனால் தடுமாறாத பேச்சு. கர்ணா, என்னிடம் வர வேஷம் தேவையில்லை. நானா? என்னை நன்றாக வற்றுப்பார். தேவேந்திரா, விண்ணுலக அதிபதி, இதோ வருகிறேன். இந்தாருங்கள் தேவனே. ஆஹா, கர்ணா, நீ தெய்வத்திலும் சிறந்தவன். உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று தெரிந்தும் இந்த யாசகத்தை நீ செய்ததனால் இன்றையிலிருந்து நீ கொடைவள்ளல் என்று அழைக்கப்படுவாய். தர்மத்திற்கு உன்னை தவிர ஈடு இணை இவ்வுலகத்தில் யாருமே இல்லை. நன்றி தெய்வமே. மாருத போரில் பாண்டவர்களை காப்பாற்ற குந்தி தேவி கிருஷ்ணனின் அறிவுரையின்படி கர்ணனை சந்தித்து 2 வரங்களை கேட்கின்றார். மகனே, மகனே, ராஜமாதா, வணக்கம். எப்படி உள்ளீர்கள்? நலமாக உள்ளேன் மகனே. உங்கள் பாதம் என் அரண்மனையில் பட நான் என்ன தவம் செய்தேனோ? வாருங்கள் தாயே, வாருங்கள். மகனே, மகனே, என்னை அன்பாக மகனே என்று அழைத்த முதல் தாய் நீங்கள்தான் தாயே. என்ன தவம் செய்தேனோ உன்னை போன்ற மகனை பெற? ஆனால் உன்னை போன்ற மகனை பிரிந்து துடிக்கும் அந்த துப்பாக்கிய தாய் நான் தான் மகனே, நான் தான். என்ன சொல்கிறீர்கள் தாயே? ஆமாம் கர்ணா, ஆமாம். அந்த கொடிய பெண் நான் தான். என்னை மன்னித்து விடு மகனே. அன்று இருந்த சூழலில் நான் அப்படி செய்து விட்டேன். மகனே, ஓ, இப்பொழுதுதான் இந்த மகன் மீது பாசம் வந்ததா? இன்றுதான் நீ என் மகன் என்று தெரிய வந்தது கர்ணா. என்ன கொடுமை தாயே, இது கொடுமையிலும் கொடுமை.
வரங்கள் வேண்டும் மகனே. கேளுங்கள் தாயே, கேளுங்கள். வரும் பாரத போரில் நாகாசுரத்தை அர்ஜுனனின் மீது ஒரு முறைதான் பிரயோகிக்க வேண்டும். மற்ற தம்பிமார்களை யுத்தத்தில் கொல்லக்கூடாது. பலே, நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் தாயே. ஆனால் நீங்களும் எனக்கு 2 வரங்கள் தர வேண்டும். கேள் மகனே, கேள். நான் வீர மரணம் அடையும் வரை நீங்கள்தான் என் தாய் என்று உலகிற்கு கூறக்கூடாது. நான் இறந்து விட்டால் உங்கள் மடியில் கிடத்தி மகனே மகனே என்று கூறி அழ வேண்டும். அப்படியே செய்கிறேன். எந்த தாய்க்கும் இப்படி ஒரு அபயச் செயல் வரக்கூடாது. சென்று வருகிறேன் மகனே. சென்று வாருங்கள் தாயே. யுத்த நாள் அன்று பாண்டவர் சேனையும் கௌரவர்களின் சேனையும் போர்க்களத்தில் சண்டையிடும் காட்சி இதோ. கிருஷ்ணா, அதோ பார், எதிரிகளான என் சகோதரர்கள் மற்றும் என் உறவினர்கள். நான் எப்படி யுத்தம் செய்வேன் கிருஷ்ணா, எப்படி? இந்த போர் எனக்கு வேண்டாம். அர்ஜுனா, பந்தம், பாசம், பாவம், புண்ணியம் அனைத்தையும் மறந்துவிடு. எனவில்லை தொடு அம்மை. ஐயோ கிருஷ்ணா, என்ன இது? கர்ணன் இன்னும் சாகவில்லையா? கர்ணன் செய்த புண்ணியங்கள் அவனை காப்பாற்றி இருக்கிறது. கொஞ்சம் பொறு அர்ஜுனா. போர்க்களத்தில் வீழ்ந்து கிடக்கும் கர்ணனை அந்தனர் வடிவில் வருகின்றார் கிருஷ்ணர். பாரி வழங்கும் வள்ளலே, உம்மை இந்த கோலத்திலா யான் காணுதல் வேண்டும். என்னுள்ளம் பதறுகின்றதே. ஐயா, பாருங்கள், உங்களுக்கு உத்தமையல்லாத நிலையில் உள்ளதை நினைத்து நான் மிகவும் வருந்துகிறேன். இவ்விடத்தில் எம்மிடம் கொடுக்க உம்மிடம் ஒன்றும் இல்லை என்று யாரும் அறிவேன். அதனால் சொல்லுங்கள், என் உடல்தான் விழுந்து கிடக்கிறது. உள்ளம் விழவில்லை. இல்லை என்று சொல்லாத அடியை கொடுக்க முடிந்ததை கேள். தருகிறேன். சூரியகுமாரா, நீ வேண்டியவருக்கு வேண்டியன யாவும் வழங்கும் வள்ளல் என கேள்விப்பட்டேன். உம்மிடம் யாசிக்கும் பொருட்டு வந்தேன். இவ்விடத்தில் உம்மால் கொடுக்க முடிந்ததை கொடுத்ததும் அந்தரன் பெருமானே, அள்ளி அள்ளி வழங்கும் காலத்தில் நீர் வந்து கேட்க யான் வழங்கும் பேரும் பெற்றேன். யான் செய்த புண்ணியம் உம்மை பார்க்க பெரிதோ. பெற்றுக்கொள். என் மனம் மகிழ்கின்றது. ஆனாலும் வெறும் வார்த்தை பயன்பெறுமோ? நீ உன் புண்ணியங்களை எனக்கு தாரை வார்த்துக் கொடு. இதோ எனது புண்ணியம் அனைத்தையும் உமக்கு தந்தேன் அந்தனரே. உள்ளத்தில்
கங்கா உமது வள்ளல் தன்மைக்கு அறிவே இல்லை. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். இறுதியில் தர்மம் வெல்லும். உனக்கு என்ன வரம் வேண்டும்? கேள், தருகிறேன். பெருமானி, அடியேன் எனக்கு முக்தியை சித்திக்கும் அருளை கொடு. அது போதும். அர்ஜுனா, தொடு உன் வில்லை. கர்ணன் முடிந்து விடுவார். ஆகட்டும் கிருஷ்ணா. தகிடதித்தோம் தகிடதித்தோம். தாயே, தாயே, எங்குள்ளீர்கள்? தாயே, ஐயோ! மகனே, மகனே, போய்விட்டாயா? என்னை விட்டு உயிர் பிரிந்து விட்டாயா? மகனே, நெல்லாடிய நிலமெங்கே, சொல்லாடிய அவை எங்கே, வில்லாடிய களமெங்கே, கல்லாடிய சிலை எங்கே, தாய் தின்ற மண்ணே, தாய் தின்ற அம்மா, என்ன இது? கர்ணன் என் மகன், எல்லோருக்கும் மூத்தவன். இந்த சந்ததியை பிழைக்க வைக்க தன்னுடைய உயிரையே மாய்த்தவன். ஐயோ, என்ன கொடுமை அம்மா இது. உடன் பிறந்தவரை, அதுவும் எல்லோருக்கும் மூத்தவரையா நான் அளித்தேன். அண்ணவா, அண்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா, வஞ்சகனே, நான் தான் இந்த உத்தமனை கொன்றேன். உன்னொருவனால் அவனை கொல்ல முடியுமா? உனக்கு முன்னரே அவனை 6 பேர் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்கிறேன் கிருஷ்ணா? நடந்தவற்றை நான் சொல்கிறேன். முதலில் கர்ணனின் கவசகுண்டலங்களை இந்திரன் யாசித்துச் சென்றான். இரண்டாவது, பிரம்மாஸ்திரம் கர்ணனுக்கே பயன் தராமல் போகட்டும் என்று பரசுராமர் சபித்தார். மூன்றாவது, கர்ணனால் மகனை இழந்த ஓர் அந்தணர் சமயத்தில் தேர் நிற்கட்டும் என்று சாபமிட்டான். நான்காவது, நாகாஸ்திரத்தை உன் மீது 2ஆம் முறை விடக்கூடாது என்று உன் தாய் வரம் பெற்றார். ஐந்தாவது, சல்லியன் தேரை நடுவில் விட்டுச் சென்றான். ஆறாவது, தேரை கீழே அழுத்தி நாகாஸ்திரம் உன்னை கொல்லாமல் நான் தடுத்தேன். 6 பேர் உன்னை காத்து ஏற்கனவே அவனை கொன்றிருக்கிறார்கள். கடைசி செத்த பாம்பை எடுத்துவிட்டு நான் தான் கொன்றேன் என்று வீராப்பு பேசுகிறார். பாவம் பழியென பதறுகிறார். ஐயோ, அண்ணா, அண்ணா, கண்ணா, போய்விட்டாயா? இந்த உயிர் தோழனை விட்டு பிரிந்து விட்டாயா? உன் உயிர் போன பிறகுதான் என் உயிர் போகும் என்று கூறினாயே. கண்ணா, போய்விட்டாயா? நீ இன்றி நான் எப்படி வாழ்வேன்? கண்ணா, போய்விட்டாயா? மேற்கை ஏற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே. மேற்கை ஏற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே. தீயவர்களின் நட்பு கொடை வள்ளலான கர்ணனை
அழித்து விட்டது. இருப்பினும் தான் செய்த தர்மத்தினால் கர்ணன் முக்தி நிலையை அடைந்தான். அதுபோல் நாம் எவ்வளவு நற்காரியங்கள் குறித்து தர்மத்தை செய்தாலும் தீயவரின் நட்பு நம்மை இறுதியில் அழித்துவிடும். கர்ணனை பாரத போரில் வஞ்சிக்கும் காட்சிகளே எங்கள் கதையின் கரு. கதை வாசிப்பாளராக நான் சாஷ்மித்ரா ஜெகநாதன். அர்ஜுனா, நீ என்னுடன் போட்டிக்கு வந்து பார். மாவீரன் கர்ணனாக லோஷினி ஸ்ரீ எழிலரசன். எடுவில்லை தொடு அம்பை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனாக நான் கிருஷ்ணாந்தினி சதீஷ். அர்ஜுனனை என்னால் சிறந்த வீரனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. துரியோதனனாக கிஷன் பரமசிவன். ஐயோ, என்ன கொடுமையம்மா இது. அர்ஜுனனாக நான் விஷ்ணு ஞான பிரகாதம். கர்ணன் என் மகன், எல்லோருக்கும் மூத்தவன். குந்தி தேவியாக நான் நித்யாஸ்ரீ மணிமாறன். ஆஹா கர்ணா, நீ தெய்வத்திலும் சிறந்தவன். இந்திரனாக நான் ரவேந்திரன் நடராஜா. கர்ணன் பிறப்பறியாதவன். துரோணாச்சாரியாக நான் கீர்த்திகா கஷ்மினி.